brothers and sisters, praise the Lord. கர்த்தருடைய நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இப்பொழுதும் கூட இன்றைய தினத்தில் ஆண்டவர் நமக்காக ஒரு வசனத்தை கொடுக்கிறார். ஸோ அது என்ன வசனம்ன்றதை பார்ப்போம். அதற்கு முன்னாடி ஒரு ப்ரேயர் ஒன்று பண்ணுவோம். எங்களை மிகவும் நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே நன்றி துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இப்பொழுதும் கூட கர்த்தாவை எங்களோடு கூட நீங்க பேசுங்க ராஜா. உங்களுடைய வசனத்தை தியானிக்கும்படியாக நீர் செய்த கிருபைக்காக நன்றி அப்பா. உங்களுடைய வசனத்தை எங்களுக்கு தந்து வாக்குத்தத்தமாக நாங்கள் அதை ஏற்றுக்கொள்கிறோம் அப்பா. அதன் மூலமாக நீர் எங்களோடு கூட இன்றைய தினத்துல பேச வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இந்த ஜெப வேலை முழுவதுமாக நீர் பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க. வசனத்தை ஆசீர்வதித்து எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. இந்த வீடியோவை பார்க்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை ஆசீர்வதிங்க. நாங்கள் சிறுகவும் நீர் பெருகவும் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஏசப்பா மூல பிதாவே, ஆமேன் ஆமேன். ஒரு சாங் ஒன்று பாடலாம். என்ன சாங்னு கேட்டிங்கன்னா, மகிமையின் நம்பிக்கையே அந்த சாங் பாட போகிறோம். தெரிந்தவர்கள் என்னோட கூட சேர்ந்து பாடுங்க. மகிமையின் நம்பிக்கையே மாறிடாத என்னேசையா, உம்மையல்லோ பற்றி கொண்டேன், உலகத்தில் வெற்றி கொண்டேன். தூதித்து தூதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். தூதித்து தூதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். நல்மை பரே நம்பிக்கையே நானும் முந்தன் ஆட்டுக்குட்டி. நல்மை பரே நம்பிக்கையே நானும் முந்தன் ஆட்டுக்குட்டி. உம்மைத்தானே பின்தொடர்ந்தேன், உம் தோளில் நான் இருப்பேன். உம்மைத்தானே பின்தொடர்ந்தேன், உம் தோளில் நான் இருப்பேன். தூதித்து தூதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். தூதித்து தூதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கும் கூட இந்த பாடல் ஆராதனை கூட ஆண்டவர் அங்கீகரிப்பார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய தினத்துல ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு கொடுத்திருக்கிற வேத வசனம் என்னன்னு பாத்தீங்கன்னா, யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 9வது வசனம். மீண்டுமாக சொல்கிறேன், யோசுவா 1:9. ஸோ வசனத்தை படிக்கலாம். யார்யார்ட்டெல்லாம் பைபிள் இருக்கோ பைபிள் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு கூட சேர்ந்து படிங்க. ஸோ படிப்போம். நான் உங்களுக்கு கட்டளையிடவில்லையா? பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். ஸோ இதுதான் வசனம். இன்னொரு தடவை படிக்கிறேன். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். வசனத்துடைய முதல்ல இருந்து நம்ம பார்ப்போம். ஆண்டவர் நமக்கு என்ன விஷயத்த நமக்கு சொல்றாரு, நம்மகிட்ட என்ன பேசுறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம எந்த சூழ்நிலையா இருந்தாலும் வெள்ளன் கொண்டு இருக்கணுமா. நம்ம எதை குறித்தும் நம்ம பயப்படக்கூடாது, எதை குறித்தும் நம்ம கலங்கக்கூடாது. அதுதான் சொல்றாரு. பலம் கொண்டு திடமனதா இரு. ஸோ தைரியமா இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அண்ட் திகையாதே, கலங்காதே. ஸோ பயப்படாதே, எதை குறித்தும் நீ பயப்படாதே, கலக்கம் அடையாதே, கலங்காதே, அழுதுட்டு இருக்காத அப்படின்னு சொல்றாரு. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். ஸோ நம்ம எங்க போனாலும், எனக்கு யாருமே இல்லையே, நான் இந்த பிளேஸ்க்கு எப்படி போவேன்? ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஒரு வேலைக்காக போக இருக்கோம்,
இல்ல ஏதோ ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஒர்க்காக ஒரு பெரிய இடத்துல இருக்கக்கூடிய ஒருவரை பார்க்க கூட கூடும். ஸோ அங்கெல்லாம் போய் அவங்கள மீட் பண்ணும்போது, ஐயோ எப்படி நான் இந்த இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன், எப்படி நான் இந்த ஜாப் விஷயத்த நான் எப்படி இத்தனை ரவுண்ட்ஸை கிளியர் பண்ண போறேன், எப்படி நான் என்ட்ரன்ஸ் எழுத போறேன், எப்படி நான் என்னோட எக்ஸாம் எழுத போறேன், இப்படியெல்லாம் நிறைய நம்ம யோசிப்போம் இல்லைங்களா. ஸோ என்ன விஷயமா இருந்தாலும் ஆண்டவர் நம்ம கூடவே இருக்கிறேன்னு சொல்லிட்டு வாக்கு கொடுக்கிறார். ஸோ நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார். ஸோ உன்னுடனே இருக்கிறார்னு வரும்பொழுது நம்ம அனைவரும் கூட ஆண்டவர் நம்ம எங்க போனாலும் என்ன சூழ்நிலையாக இருந்தாலும் ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார். அதனால நம்ம என்ன பண்ண வேண்டாம், அழ வேண்டாம், கலக்கம் அடைய வேண்டாம், பயப்பட வேண்டாம். ஸோ திகையாதே கலங்காதேன்னு சொல்றாரு ஆண்டவர் நமக்காக இன்றைய தினத்துல கொடுத்த வாக்குத்தத்த வசனம் யோசுவா 1:9. ஸோ நம்ம இதை நம்ம மனசுக்குள்ள என்னைக்குமே வச்சுட்டே இருக்கணும். நம்ம மைண்ட்ல நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டு எப்பவுமே இந்த வசனத்தை நம்ம சொல்லணும். என்ன சூழ்நிலையா இருந்தாலும் சரி, நீ ஒரு நேரங்களில் கூட நீங்க தனிமைப்பட்டவர்களா இருக்கலாம். இந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில எனக்குன்னு யார் இருக்காங்கன்னு யோசிக்கலாம். நம் தேவனாகிய கர்த்தர் இருக்கிறார். அவர் நம்ம கூடவே இருக்கிறார். என்ன சூழ்நிலையாக இருந்தாலும், எல்லா சூழ்நிலையிலும், எல்லா காலங்களிலும் ஆண்டவர் நம்ம கூடவே இருக்கிறார் அப்படின்னு வரும்பொழுது நம்ம எதை குறித்தும் நம்ம பயப்படவும் வேண்டாம், நம்ம கலக்கம் அடையவும் வேண்டாம். அதனால நம்ம இந்த வசனத்தை நம்ம உறுதியாக பிடித்துக் கொள்வோம். உறுதியாக நம்ம வாழ்க்கையில இந்த வசனத்தை நம்ம மனசுல பதிய வச்சுக்கலாம். இதன்படி வாழும். என்ன சூழ்நிலையா இருந்தாலும் ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார். எங்க போனாலும் ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார் அப்படின்ற ஒரு விஷயத்த மட்டும் நம்ம மறக்க வேண்டாம். மீண்டுமாக இந்த வசனத்தை ஒரு விசை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். நாம் அனைவரும் சேர்ந்து இந்த வசனத்தை படிப்போம். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலம் கொண்டு திடமனதாய் இரு, திகையாதே கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் அப்படின்றது தான் ஆண்டவர் நம்ம கொடுக்குற வாக்கு தத்தம். ஸோ இந்த வருஷத்தோடைய பாதி வருஷத்தை நம்ம கடந்து விட்டோம். ஜூன் முடிஞ்சு ஜூலைல இருக்கோம். ஸோ எதை குறிச்சும் நம்ம பயப்பட வேண்டாம். ஆண்டவர் நமக்கு கொடுக்குற, நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை இந்த வார்த்தை. ஸோ ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் கடைபிடித்து வாழ்வோம். என்றைக்கும் நாம ஒரு காலமும் இந்த வசனங்களை மறக்கவே கூடாது. வசனங்களை நம்ம ஏற்றுக்கொண்டு நம்ம வாழ்க்கையில நம்ம டெய்லி டே டு டே லைஃப்ல நம்ம இந்த ஆண்டவருடைய வசனத்தை நம்ம கடைபிடித்து வந்தோம்னா உயர்ந்த இடத்துல நம்ம ஆண்டவர் நம்மளை வைப்பாரு. நம்மளை என்னைக்குமே பிளஸ் பண்ணுவாரு. ஸோ அவர் ஒரு நல்ல ஆலோசனை தருகிற தேவன். நம்ம பலவீனம் எதுவாக இருந்தாலும் கூட, நம்முடைய போராட்டம் எதுவாக இருந்தாலும் கூட ஆண்டவர் நம்ம கூட இருக்காருங்க. ஸோ பயப்படவே பயப்படாதீங்க, அவர் பார்த்து கொள்வார். ஸோ டெய்லி பைபிள் படிங்க, டெய்லி வசனம் படிங்க. ஆண்டவருக்கு என்று 1 மணி நேரமாக ஆண்டவருக்கு நீங்க ஸ்பெண்ட் பண்ணுங்க. நம்ம ப்ரேயர் பண்ண தெரியல அப்படின்னு கூட நிறைய பேர் இருப்பாங்க. ஒன்றும் இல்லை, நம்ம அப்பா கிட்ட எல்லாம் எப்படி பேசுவோமோ, நம்ம அம்மா கிட்ட எப்படி பேசுவோமோ, நம்ம ஒருத்தர் எப்படி பேசிப்போமோ அந்த மாதிரி கூட ஆண்டவர்கிட்ட கேட்கலாம். இப்படிதான் ப்ரொசீஜர், இந்த மாதிரி தான் கேட்கணும்லாம் கிடையாது. ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார். அதனால நீங்க உங்களுக்கு என்ன தோன்றதோ அதை ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவர் கண்டிப்பா சகலத்தையும் வாய்க்க செய்வார். ஸோ நம்முடைய தேவைகள் அனைத்தையும் அவர் அறிந்தவராய் இருக்கிறார். அதனால நீங்க ஒன்றையும் குறித்து பயப்பட வேண்டாம். ஆண்டவர் என்ன சொல்றோம்னா, பி ஸ்ட்ராங் அண்ட் கரேஜியஸ் சொல்றார். சின்ன ஜெபம் செய்வோம். இந்த வசனத்தை ஆசீர்வதிக்கும்படி நாம் ஆண்டவர்கிட்ட ஜெபிப்போம். எங்களை மிகவும் நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, ஆண்டவரே, இந்த நேரத்திலும் கூட கர்த்தாவே எங்களுக்கு ஒரு நல்ல பாடலை தந்தீர், ஒரு நல்ல வசனத்தை கொடுத்தீர். இந்த வசனத்தின்படி நாங்கள் வாழ்வதற்கு உம்மிடத்துல ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. நாங்கள் ஒன்றையும் குறித்து கலங்காமல் திகையாமல் இருப்போம் ஆண்டவரே. நாங்கள் போகின்ற இடமெல்லாம் நீர் எங்களோடு கூட இருக்கிறீர், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த வசனத்தை நாங்கள் மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டு இதன்படி வாழ ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. இந்த வசனத்தை நாங்கள் ஒருபோதும் மறக்காதபடி என் தேவன் ஆண்டவரே எங்கள் நினைவிலை வையுங்க சுவாமி. எங்களை முழுமையா உடைய கரங்களை தாழ்த்துகிறோம். இந்த வீடியோவை கூட பார்த்த ஒவ்வொருத்தருக்காக நான் ஜெபிக்கிறேன். அவங்க குடும்பங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க அப்பா. எங்களை முழுமையா அப்படி கரங்களை ஒப்படுத்தி ஜெபிக்கிறேன் ராஜா. ஆண்டவரே, நாங்கள் அல்ல, நீர் எங்களுக்குள்ளாக வாசமா இருந்து எங்கள் ஒவ்வொரு காரியத்திலும் நீங்க எங்களை வழி நடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். எங்களை தாழ்த்துகிறோம், உண்மை மாத்திரமே உயர்த்துகிறோம். ஏசப்பா மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன்.